our new channel KL to TN Foods. இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா போத் கேரளா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸோட ஃபுல் ரெசிபிஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது விஷஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க ஃபஸ்ட் இதுக்கு போகலாம். வெல்கம் டு ஆல். நம்ம ஸ்வீட் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனில் எவ்வளோ குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா மைதா மாவு 200 கிராம், சர்க்கரை 100 கிராம், சோடா உப்பு 1 சிட்டிகை போதும், கேசரி பவுடர் அண்ட் தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 200 கிராம் நம்ம மைதா மாவுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். ஸோ அது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் சோடா எடுத்து 1 சிட்டிகை அளவு போடுறோம். 2 சிட்டிகை போடுறோம். ஸோ தேவையான அளவு நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். இது ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு. ஸோ இந்த மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக பிடிக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் இது குக் ஆயிரும். ஸோ இதோட மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் இதாகலாம், பட் கண்டினியூஸாக பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ இது அப்படியே திருப்பி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம இதை எடுத்துலாம். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் இது கரெக்டான ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பிளேட்டுக்கு நம்ம ஸ்வீட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுவே உங்களுக்கு பழம் ஏதாவது ஆட் பண்ணி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் நேந்திரம் பழம் எடுத்துட்டு ஆஃப்டர் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது நல்லா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்னும் சுவையா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. நல்லா மொறுன்னு நல்லா ஸ்வீட்டா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். பை.